சங்க இலக்கியத்துல நமக்கு நிறைய தரவுகள் இருக்கு, வெரிஃபையபிள் தரவுகள். நம்ம தோன்ற இடத்துல ஒரு ரோம நாட்டை சேர்ந்த மட்பாண்ட வகையெல்லாம் கிடைக்குது. அது ஒரு வகையான பாண்ட வகை. அதுவும் பெரும்பாலும் மது ஜாடிகள், அது மது கொண்டு வர்ற திராட்சை ரசத்தை கொண்டு வர்ற மது ஜாடிகள் பற்றி சங்க இலக்கியம் பேசுது. அப்ப இதுல போய் நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல அரிக்கமேடுல தோணுனா அங்க மது பான கிடைக்குது. அது யவனர் தந்த வினைமான் நன்கலம் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. யவனர்னா யூரோப்பியன்ஸ். யவனர் கொண்டு வந்த வினை வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு அருமையான கலம். அதுல ஊத்தி வச்சு குளிர்ச்சி அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மேட்டுக்குடி ஒரு அரசரை பத்தி பேசும்போது அந்த வகையான வர்ணிப்பு வருது. அரிக்கமேடுல கிடைச்சக்கூடிய அந்த பானையில உள்ள பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல ஒரு கோட், அந்த ஒரு திராட்சை மது போட்டு இருந்ததுக்கான அந்த கோட் கெமிக்கல் மெட்டீரியல் கிடைக்குது. அந்த கெமிக்கல் மெட்டீரியலை அவங்க ஸ்டடி பண்ணி அந்த எங்க கிடைச்ச திராட்சை மது, இத்தாலியினுடைய ரோம் கிரேக்கத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தக்கூடிய திராட்சை ரசம் கண்டுபிடிக்கிறாங்க. அது எந்த மன்னர் இருந்த போது உலகத்துல அது ஃபேமஸா ஏற்றுமதி பண்றது, எந்த அகஸ்டஸ் எந்த மன்னர் இருந்த போது இந்த பானை இங்கே வந்ததுன்னு கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப ஒரு இலக்கியம் அகழ்வாராய்ச்சி ஆகி ஒரு அறிவியலால் அந்த தரவுகளால் அது நிரூபிக்கப்படுது.